எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறாங்க, எவ்வளவா வேதத்தை வாசிக்கிறாங்க, எவ்வளவா உபாசிக்கிறாங்க, இதெல்லாம் அந்த பொறுப்பை கொடுத்த பிறகு தான் தெரியும். முன்னெல்லாம் சொல்லுவாங்க, நீ எவ்வளவா ஜெபிக்கிற, ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிற, எவ்வளோ வேத அதிகாரத்தை வாசிக்கிற, எவ்வளோ உபாசிக்கிற, இதெல்லாம் ஆண்டவர் உன் மேலே நம்பிக்கையை வைக்க முடியும். நீ உன்னை நம்பி உன்னை ஊழியம் கொடுக்க முடியும். ஸோ அது ஒரு 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 வியூ, ஒரு பாயிண்ட் ஆஃப் சில குவாலிஃபிகேஷன் செய்வாங்க. சரியா? ஆனால் எவ்வளோ பேர் எவ்வளவா ஜெபிக்கிறாங்க, எவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கிறாங்க, எவ்வளவா வேதத்தை வாசிக்கிறாங்க, எவ்வளவா உபாசிக்கிறாங்க, இதெல்லாம் அந்த பொறுப்பை கொடுத்த பிறகு தான் தெரியும். நம்ம அதை வெளியில் பார்க்குறோம். ஓகே, உங்கள் இத்தனை மணி நேரம் ப்ரே பண்ணாங்கன்னு. நீங்கள் போய் பார்த்தீங்களா? வீட்டில் கிடையாது. இவ்வளோ உபாசித்தாங்க, அதை பார்த்தீங்களா? கிடையாது. அப்புறம் எவ்வளவாக துதிச்சாங்க, அதையும் பார்த்தீங்களா? கிடையாது. ஸோ எல்லாம் செய்கிறோம். ஓகே, அப்புறம் நம்ம இன்னொன்று வச்சுருப்போம். இன்னும் 6 மாதம் சர்ச்சுக்கு 3 மாதம் ஃபெய்ட்ஃபுல்லாக வந்துட்டா தூக்கி போட்டுருவோம் இதுலேயும். அம்மா இல்லையா? ஸோ முன்ன அப்படி தான் செய்வோம். 3 மாதம் வந்துட்டா அப்புறம் அவங்களுக்கு இது, 6 மாதம் வந்துட்டா அவங்களுக்கு சில காரியத்தை பொறுப்புகளை நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். ஓகே, ஆனால் அவங்க சொன்னது எல்லாத்தையும் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்த பிறகு தான் நமக்கு தெரியும். அவங்க எவ்வளவாக துதிச்சாங்க, எவ்வளவாக ஜெபிச்சாங்க, எவ்வளவாக உபவாசித்தாங்க, எவ்வளவாக ஆண்டவர் மேலே ஊழியத்தில் ஆர்வம் இருந்துச்சு, இதெல்லாம் அப்புறம்தான் தெரியும். ஏன்னா அங்கே நினச்ச மாதிரி வருவாங்க. அப்புறம் அவங்க அங்கே நினச்சாங்க அந்த துதிச்ச காரியத்தை அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கும்போது தான் அங்கே வாசிப்பும் அப்படி தான். டெய்லி பைபிள் வாசிக்கிறவங்க வாசிப்பு எப்படி இருக்கும்? டெய்லி மண்ணால் பார்க்குறோம் தானே. டெய்லி பைபிள் வாசிக்கிறவங்க வாசிப்பு எப்படி இருக்கும்? அன்னைக்கு மட்டும் வாசிக்கிறவங்க எப்படி இருக்கும்? என் டேர்ன் வரும்பொழுது மட்டும் வாசிக்கிறவங்களோட வாசிப்பு எப்படி இருக்கும்? ஒரு 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 கேட்டிசி கூட இல்லை பாருங்கள். ஒரு கேட்டிசி கூட இல்லை. தப்பாக படிக்கிறமே, மறுபடியும் அதை சரியாக படிப்போமே, முழுசாக எல்லாம் சரியாக படிப்போமே. அதெல்லாம் ஒரு வார்த்தை தப்பாக போச்சா அந்த வார்த்தைக்கு அப்பயே ரிப்பேர் பண்ணிவிட்டு படிச்சு பண்ணுங்க. அது எப்படி முடியுது எனக்கு புரியல. என்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியல. என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியல. ஒரு வாசிப்புனா அது எல்லாம் கிளியராக இருக்கணும். அதுக்கு தான் வாசிப்பு. செய்தி வாசிக்கிறாங்க பார்த்தீங்களா? செய்தி வாசிக்கிறாங்களா? அதில் பாருங்களேன், அந்த வாசிப்பு எல்லாம் அப்படியே கிளியராக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வாசிப்போடைய அந்த குவாலிட்டியை நான் சொல்லலை. நீங்கள் வாசிக்கிறீங்க, ஓகே, அதெல்லாம் ஓகே. ஈவன் சம்டைம் உச்சரிப்பு ஓடி போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை தப்பாக சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை அப்பயே ரிப்பேர் பண்ணுறானுங்க பார்த்தீங்க. ஏன் அதை நிப்பாட்டிட்டு மறுபடியும் ஃபுல்லாக கிளியராக வாசிப்போமே, ஏன் அது செய்ய முடியல? It shows that you are so clumsy. It shows that I don't bother about others as long I do it. உங்கள் வாசிப்பில் தரம் இல்லை. உங்களோட வாசிப்பு நீங்கள் என்ன சொல்லுங்க, ஐ டோன்ட் மைண்ட் வாட் பீப்புள் சே. ஹலோ, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கடமையாக செய்கிற மாதிரி அது காமிக்குது. உள்ளம் இல்லை, மனம் இல்லை, விருப்பம் இல்லாத மாதிரி. எழுதி கொடுத்த வார்த்தையை வாசிக்கிறதுக்கே இப்படி பாடுறோமே, அவர் நம்புறதுக்கு எவ்வளோ பாடுபடுவோம்? ஹலோ ஹலோ, எழுதி கொடுத்துருக்கிற வார்த்தையை வாசிக்கிறதுக்கே இவ்வளோ பாடுபடுறோமே, அவரை நம்புறதுக்கு எவ்வளோ பாடுபடுவோம்? இதெல்லாம் அப்படி
அசம்ஷனை ஏற்படுத்தும், சந்தேகங்களை ஏற்படுத்தும், கேள்விக்குறிகளை ஏற்படுத்தும். இந்த ஒரு வாசிப்புக்கே ஒரு 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 இல்லையே, அப்போ உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஒரு காரியம் செய்யணும்னா உங்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கும்? இதுதான் சொல்கிறது கேளுங்க, இதுதான் சொல்கிறது கொஞ்சம் ஆழமாக போகிறது. உறவுகளில் கொஞ்சம் ஆழமாக போகும்பொழுது உரசம், குத்தம், குடையும்.